கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா எதிரில் சைக்கிளில் வந்த நபர் சாலை கடக்க முயன்ற போது தனியார் பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். இன்று காலையில பாத்தீங்கன்னா கோவை பெரியநாயக்கன் பாளையம் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கேட் நம்பர் 4 எதிர் திசையில சைக்கிளில் ஒரு 75 வயது நிரம்பிய குடிநீர் சப்ளையர், அந்த பெரியநாயக்கன் பேரூராட்சியில் குடிநீர் சப்ளையரா பணி செய்துட்டு இருக்கிற கிருஷ்ணசாமி என்பவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி தனியார் பஸ் ஒன்று வேகமா வந்திருக்கு. இந்த நேரத்துல ஒரு சைக்கிள்ல வந்தவர் பஸ் வர தெரியாம ரோடு கிராஸ் பண்ண பஸ் சம்பவ இடத்துலயே அவரை இடிச்சிருதுங்க. அதுல பார்த்து அவர் கீழே விழுந்துறாரு, சம்பவ இடத்துலயே உயிர் விட்டுறாரு. இது தெரிந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள், போலீஸ் எல்லாம் வந்து உடனடியா அவரோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ராமகிருஷ்ண இந்தியா முன்னாடி இருந்த சிசிடிவி கேமரால அந்த பேருந்து வந்து மோதிர சிசிடிவி காட்சிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே பாத்தீங்கன்னா கடந்த 9ஆம் தேதி, கடந்த மாசம் இதே மாதிரி 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா இதே பக்கத்துல இப்போ இங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே இது பக்கத்துல ஒரு 100 மீட்டருக்கு முன்னால ஒரு பேருந்து தனியார் பேருந்து மோதி தந்தை மற்றும் மகன் சம்பவ இடத்துல ஒரு பலியான சிசிடிவி காட்சியும் நம்ம போட்டிருக்கிறோம். இதே மாதிரி இந்த சாலையில, அதாவது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போற சாலையில தனியார் பேருந்துகள் வேகம் தினம் தினம் அதிகரித்து வர்றதுனால இந்த வழியை செல்ல பொதுமக்கள் மிகவும் அச்சப்படுறாங்க. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை என்னன்னு கோவை மாவட்டத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.